பெரியவா கோயம்புத்தூர் விஜயத்தை முடிச்சுண்டு கேரள தேசத்துக்கு தன்னோட யாத்திரையை தொடர்ந்தா. பரசுராம க்ஷேத்திரம் அங்க காஞ்சிக்கோடுங்கிற இடத்துல 1927 சாதுர்மாசியம் வியாச பூஜை. அதை முடிச்சுட்டு பக்கத்துல பாறைன்னு ஒரு ஸ்தலம், அந்த பாறைக்கு போனா, பாறைங்கிற ஸ்தலத்துல என்ன அப்படின்னா, இது தமிழ்நாடு கேரள பார்டர்ல இருக்கு. அங்க வாழையார்னு ஒரு நதி ஓடுறது. இந்த நதிக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா. அங்க சரகங்கான்னு ஒரு தீர்த்தம், அந்த சரகங்கா தீர்த்தத்திலையும் பெரியவா ஸ்நானம் பண்ணினா. இந்த சரகங்கான்னு எப்படி வந்ததுங்கிறதுக்கு நமக்கு புராணத்துல ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த வாழையார்னு சொன்னோம் இல்லையா, வாழையாருக்கு இந்த பக்கம் தமிழ்நாடு, அந்த பக்கம் கேரளா அப்படின்னு சொன்னோம். ராமர் வனவாசம் பண்ணிட்டு வர, சீதையை தேடிட்டு வரத்தே லக்ஷ்மணோட வந்து நிற்கத்தே இந்த வாழையாறுல ஸ்நானம் பண்ணார். அன்னன்னைக்கு அவர் ஸ்நான சந்தியெல்லாம் பண்ணிட்டு தானே யாத்திரை பண்ணியிருக்கார். அப்படி வரத்தே இந்த வாழையாறுல இப்படி நீஞ்சிண்டு அந்த பக்கம் போயிட்டார். இக்கரையில ஸ்நானம் பண்ணியிருந்தவர் அப்படியே தண்ணியை கிராஸ் பண்ணிட்டு நீஞ்சிட்டு இந்த உற்சாகத்துல அந்த பக்கம் போயிட்டார். அந்த பக்கம் போனவர் லக்ஷ்மணன்ட்ட கேட்டார், தன்னோட வஸ்திரமான வல்கலம் குடு அப்படின்னு. வல்கலம் குடுன்னா இந்த கரையில இருந்த லக்ஷ்மணர் சொன்னார், அண்ணா அண்ணா நீங்க அந்த பக்கம் போயிட்டே, நான் எப்படி கொண்டு கொடுக்கறது அப்படின்னாரு. ஏன் நீனும் நதியை கடந்து வந்து கொடுக்கலாமேன்னா, இல்ல நீங்க எங்க நிற்கிறீள், பரசுராம க்ஷேத்திரத்துலன்னா நிற்கிறீள் அப்படின்னு. ஏன் நிற்கப்படாதா அப்படின்னா, பரசுராமர் என்ன பண்ணார், மலை மேலே ஏந்துன்னு சமுத்திரத்தை எனக்கா விலகி எனக்கு இடம் கொடுன்னு தானே கேட்டு வாங்கினதா நம்ம கேரள உற்பத்தியில பாக்குறோம். அப்படி இருந்த அந்த பரசுராமர் என்ன பண்ணினார், அவருக்கு இந்த க்ஷத்ரிய துவேஷம் இருந்ததுனால தன்னோட எல்லைக்குள்ள, தன்னோட தேசத்துக்குள்ள யாரும் க்ஷத்ரியா நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு சாபமாவே கொடுத்துட்டு, யாரும் நுழையக்கூடாது, அப்படி தப்பி தவறி நுழைஞ்சான்னா அவனுக்கு பெரிய பாபம் வந்துடும், பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் அப்படின்னு. அப்படி எல்லாம் சொல்லி ஏதோ சாபத்தை கொடுத்துட்டார். அதனாலே க்ஷத்ரியாலாம் அந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இருந்ததுனால இப்ப லக்ஷ்மணன் சொன்ன, அந்த பக்கம் பரசுராம சாபம் இருக்கு, நீங்க அங்க போயிட்டு இழந்ததே காலை முடிச்சுட்டு இப்ப என்ன பண்றது அப்படின்னு. உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்புறம் பார்த்தா பிராயஷ்சித்தமா கங்கா ஸ்நானம் பண்ணினா அந்த பரசுராம க்ஷேத்திரத்தை க்ஷத்ரிய முயற்சி அந்த பாப்பம் போகும் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை இருந்ததுனால கங்கா ஸ்நானம் பண்ணி இந்த பரசுராம க்ஷேத்திரத்தை முயற்ச பாவத்தை போக்கிக்கணும் அப்படின்னு ராமர் தீர்மானம் பண்ணா. கங்கைக்கு எங்க போறது, இங்கேருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு திருப்பி போக முடியுமா, அதனால என்ன பண்ணாரான்னார், கங்கையை பிரார்த்தனை பண்ணினார். தன்னோட வில்ல எடுத்தார், அம்பை எடுத்தார், கங்கையை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பாறையில ஏத்தாப்புல பாறை எல்லாம் இருக்கு இல்லையா, மலை பிரதேசம் தானே, அப்படி அடிச்சா அந்த பாறை பொழந்தது, அதுல இருந்து கங்கை பிரவாகமா வந்துடுத்து. ஸ்ரீதர ஐயாவாளுக்கு பாக்குறமே திருவிசநல்லூர்ல பிரார்த்தனை பண்ணா எல்லாரும் விதிச்சா நீங்க கங்கா ஸ்நானம் பண்ணாதான் இந்த பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்ல, இந்த தோஷம் போறதுக்கு பிராயச்சித்தம்னு சொல்ல, உடனே பிரார்த்தனை பண்ணி வீட்டுல கங்கை வந்துடுத்து அப்படின்னா அதுதான் கங்கையோட பெருமை, தேவதைகளோட பெருமை. எங்க யாரு கூப்பிடுறோமோ பக்தி ஸ்ரத்தையோட அழைக்கிறோமோ அங்க வரத்துக்கு உண்டான சக்தி அவளுக்கு இருக்கு, அந்த கருணையும் அவளுக்கு இருக்கு. அது மாதிரிதான் நீங்க ராமரும் பிராயஷ்சித்தத்துக்கு கங்கா ஸ்நானம் வேணும் அப்படின்னு அம்பால இந்த பாறையை பொழந்தார், உடனே அதுல இருந்து வந்துடுத்து. இப்படி ஷரத்துனால, ராமரோட ஷரத்துனால பட்டு கங்கை பிரவாகமா வந்ததுனால அதுக்கு பேர் ஷரகங்கான்னு பேரு. அந்த ஷரகங்கால பெரியவா ஸ்நானம் பண்ணி, இந்த கதையெல்லாம் எப்போ பெரியவா சொல்றா இப்படி எல்லாம் இருக்குனால இது ராமரோட கையால வந்த கங்கா தீர்த்தம், அவரோட ராம பாணத்தினால பட்ட தீர்த்தம் அப்படின்லாம் சொல்லி அந்த ஷரகங்கால ஸ்நானம் பண்ணி, இந்த வாழையாரெல்லாமும் முன்னாலே ஸ்நானம் மட்டும் தான் அங்க போயிருக்கா. இதெல்லாம் பெரியவா போய் ஸ்நானம் பண்ணி இதெல்லாம் சொல்லலைன்னா நமக்கு இந்த ஷரகங்காக்கு இவ்வளவு ஒரு பவித்திரம் இருக்குன்னு யாருக்கு தெரிய போறது. நான் முன்னமே சொன்னேனே, பல ஊர்ல பல க்ஷேத்திரங்கள் பல தீர்த்தங்கள், அதுக்கு என்னென்னலாம் பெருமை இருக்கோ அதெல்லாம் தெரியாத பெருமையெல்லாம் பெரியவாளால தெரிய வருது உலகத்துக்கு. அப்படி எல்லாம் பண்ணிட்டு யாத்திரை பண்ணிட்டு இருக்கிறது 1927 அக்டோபர் மாசம் இந்த பாலக்காட்டுல 18 அக்ரஹாரம்லாம் இருக்கு, அதெல்லாம் எல்லாத்துக்கும் போயிருக்கா. எப்படி தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் ஜில்லால 18 கிராம வாத்திமா அப்படின்னு சொல்றாளோ, அது மாதிரி இந்த பாலக்காட்டுலயும் 18 கிராமம் இருக்கு, அக்ரஹாரம் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாத்துலயும் யாத்திரை பண்ணிட்டு வரது நெல்லிச்சேரி அப்படின்னு ஒரு இடம். அந்த நெல்லிச்சேரியில பெரியவா இருந்தா 1927 அக்டோபர் மாசம். அந்த நெல்லிச்சேரியில இருக்கிறதே தான் அந்த அக்டோபர் 15ஆம் தேதி 1927 மகாத்மா காந்தி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணினர். அந்த தரிசனத்தை
பின்னால ஆந்திர பிரபா எடிட்டர் பெரிய காந்தியவாதியான நீலம் ராஜு வெங்கடசேஷையா அவர்கள் விவரிச்சிருக்கார். அவரும் பெரியவா பக்தர். ஆந்திர பிரபா எடிட்டர் நீலம் ராஜுவும் பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தர். இந்த 27ஆம் வருஷம் 1927ஆம் வருஷம் காந்தியும் பெரியவா தரிசனம் பண்றதே ராஜாஜி கூட வந்திருந்தார். எல்லாரும் முக்கிய பிரமுகள்லாம் எல்லாரும் வந்திருக்கா. பெரியவா அந்த நெல்லிச்சேரில் ஒருத்தர் வீட்டுல தங்கி இருக்கா. கேரள தேசத்துல தான் கேப்பான வீடுனாலே பெரிய தோப்பும் தரவுமா இருக்கும். பின்னால மாட்டுக்குட்டா, இந்த மாட்டுக்குட்டாயில தான் அழிச்சுன்னு வர சொல்லி பெரியவா காந்திக்கு தரிசனம் கொடுத்தா. காந்தியும் பெரியவாளும் பேசியிருந்தா. அப்படி பேசியிருந்துக்கிறதே ராஜாஜி கூட போல, யாருமே கூட போல. காந்தி பெரியவா 2 பேர் 1 to 1. காந்தி ஹிந்தியில பேசினார், பெரியவா சமஸ்கிருதத்துல பேசினா. சமஸ்கிருதத்துல காந்தி புரிஞ்சுப்பார், பெரியவாளும் ஹிந்தியை புரிஞ்சுப்பா. ஹிந்தியில பேசுவார், அதனால சமஸ்கிருதத்துல பேசணும்னு பேசினா. அப்படி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாஷணை பண்ணியிருந்தா. அந்த விவரம் எல்லாம் பல நாட்களுக்கு வெளியில தெரியாத இருந்தது. அப்புறம் இந்த ஆந்திர பிரபா எடிட்டர் நீலம் ராஜு வெங்கடசேஷையாவோட முயற்சினால இப்படி ஒரு பெரிய ஒரு தேச தலைவரும் ஒரு ஆன்மீக தலைவரும் பேசியிருந்திருக்கா, சம்பாஷணை பண்ணியிருந்திருக்கா. அதுல என்ன விஷயம் ஜனங்களுக்கு ஏதானும் உபயோகமா இருக்கணும், இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பெருமுயற்சி பண்ணி பெரியவாள்கிட்டேருந்து கேட்டு வாங்கி சிலதெல்லாம் சொல்லியிருக்கார். அதுல எல்லாம் பெரியவா, அது பெரியவாளோட தர்ம நியாயத்தை பாருங்க. அந்த நீலம் ராஜுகிட்ட சொல்றா, நீ இப்ப கேட்கிற, நான் சொல்றேன். இது நீலம் ராஜு கேட்டது காந்தி காலமானதுக்கு அப்புறம் பெரியவாள்கிட்ட கேட்கிறேன். அப்ப 27ல நீங்களும் காந்தியும் பார்த்து பேசிந்தேளே, என்ன பேசிந்தேல் சொல்லணும் அப்படின்னா, அதுக்கு பெரியவா சொல்றா, நாங்க 2 பேர் தான் பேசியிருந்தோம். பேசினத்துல ஒருத்தர் இப்ப காலம் ஆயிட்டார். இப்ப நான் சொன்னேன்னாக்க என்ன பேசியிருந்தோம்னு, இது கரெக்ட் தானான்னு அவர்கிட்ட போய் செக் பண்றதுக்கு ஆள் இல்லை. இப்ப நான் சொல்றது நியாயமோன்னா சொன்னா 2 பேரும் சேர்ந்து சொல்லணும். இல்லையா ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாக்க, ஒருத்தர் இருக்கிறதே சொன்னா அவர் அது மாதிரி சொன்னாரே நீங்க அப்படி பேசினீங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நான் எதையானு சொன்னேன்னா, காந்தி நான் சொன்னதுக்கெல்லாம் சரி பண்ணார், அவர் சொன்னதுக்கு நான் சரினே அப்படின்னு எதை வேணா நம்ம சொல்லாமே. அதனால நான் சொல்றது நியாயமோன்னா. அப்பதான் நீலம் ராஜு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஏன்னா இப்படி ஒரு தர்ம நியாயம் பாப்பாளா, இப்படி எல்லாம் கூட இருப்பாளா உலகத்துல. அதான் பெரியவாள்கிட்ட தர்ம பிரபு இல்லையா அப்படின்னு சொல்லி, அப்படி இருந்தும் சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு அவர் சொன்னார். அப்படி பேசினுக்கிறதே காந்தியும் பெரியவாளும் நாட்டோட நடப்பெல்லாம் பேசியிருந்தா, ஜனங்களோட நிலப்பெல்லாம் பத்தி பேசியிருந்தா. அப்ப பெரியவா குறிப்பா சொல்றா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி எல்லாம் பண்றீள், அவசியம் பண்ண வேண்டியதுதான். ஜனங்களுக்கு சுதந்திரம் வேணும். இதை விட என்ன பெரிய என்ன, நமக்கு இந்த ஜென்மாலேருந்து விடுதலை கிடைக்கணும். ஏதோ நாம அந்நியர்கள்ட்ட அடிமையாப்பட்டிருக்கோம் அப்படின்னு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைச்சா போறாது. இந்த ஜென்மாந்தரமா பிராரப்தத்துல மாட்டிண்டு அதுக்கு அடிமையா ஜென்மாவை எடுத்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இதுலேருந்தும் நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும். அதுதானே மோட்சம்னு சொல்றோம், விடுதலைன்னு சொல்றோம். விடுதலைனாலே இதுதானே பெரிய விடுதலை. அதனால அந்த நிரந்தர விடுதலை, அதுக்கு பக்திங்கிறது அவசியம். அதனால ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பக்தி இருக்கணும், அதை வளர்க்கணும். அது இருந்தாதான் அந்த பெரிய ஆத்ம விடுதலை கிடைக்கும். அப்படி எல்லாம் பெரியவா உபதேசம் பண்றா. காந்தியும் ராமபக்தர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நீங்க பார்த்தீங்கன்னா நமது சுதந்திர வரலாறுல பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மீகத்தையும் சேர்த்து, அந்த அரசியலோட ஆன்மீகத்தையும் சேர்த்தே தான் காந்தி எடுத்துன்னு வந்தார். அதுக்கு காரணம் இப்படி பெரியவாளோட அந்த பிரார்த்தனை எல்லாம், அந்த உபதேசம் எல்லாம் அதுக்கு முக்கியமான காரணம். அதனால பக்தியும் ஜனங்களுக்கு இருக்கணும். அப்படி பக்தி இருந்தாதான் முதல்ல ஜனங்களுக்கு நல்ல மனசா இருக்கும். அப்படி நல்லவாளா இருந்தால்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுலாம் இல்லாத, ஆக்கிரமிப்பெல்லாம் இல்லாத, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடைஞ்சல் இல்லாதெல்லாம் இருக்க முடியும். இதுதான் பர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்லாம் சொல்லி அவரோட பேசிட்டு இருந்தா. அப்படி பேசிட்டு வரத்தே ஒரு விஷயம் வந்தது. அப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுக்கு முன்னால இந்த காந்தி பெரியவாளை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு நிகழ்ச்சி காந்தியோட மனசை ரொம்ப பாதிச்ச நிகழ்ச்சி. என்னன்னா, சுவாமி ஸ்ரத்தானந்தா அப்படின்னு ஒரு சாது, அந்த ஹிந்து சாதுவை என்ன பண்ணா, அந்த சுதந்திர காலத்துல போராட்டத்திலேயே இந்த வெள்ளையர்களோட சூழ்ச்சினால இவாளுக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் இவன் நிம்மதியா இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்திலேயே தந்திரத்தினாலேயே என்ன பண்ணான்னார், அந்த ஹிந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு சண்டையை கிளப்பி விட்டு போனான். எப்படி ஒரு வேத்து குழந்தைலாம் இந்த தேசத்துல எல்லாரும் ஒத்துமையா இருந்தாலும் அதை குலைச்சு அவன் நிம்மதி இல்லாத இருக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் நம்ம ஹிந்து முஸ்லீம்குள்ள இந்த பேதத்தை கிளப்பி விட்டுட்டு அதையிலே குளிர் காஞ்சிருந்தா. இது ஒரே பெரிய அமக்களமா நடந்திருந்து இந்த ஹிந்து முஸ்லீம் ரைட்னு சொல்லுவா. அதுல என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த சுவாமி ஸ்ரத்தானந்தாங்கிற சாதுவை ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி சுட்டு கொண்டுட்டார். இது
காந்தி மனசை ரொம்ப பாதிச்சு. ஒரு சாது, ஒரு சன்னியாசி, அவர் போய் இப்படி ஒரு வன்முறையினால அப்படி பண்ணிட்டாளே அப்படின்னா, ஒரு சாதுக்கள்கிட்ட சன்னியாசிட்டே இவ்வளவு தேசம் காமிக்கிறேன்னா சாதாரண மனுஷால்கிட்ட எப்படி எல்லாம் இருப்பா? பிற்காலத்துல இந்த காலத்திலேயே இருக்குன்னா 1920, 27 இப்படி இருக்குன்னா நம்ம போக போக கலி முத்த முத்த எப்படி எல்லாம் இவாளுக்கு வருமோ அப்படின்லாம் ரொம்ப பயந்துட்டு இதை பெரியவாள்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டார். இவா ஏன் இப்படி ஒரு வயலன்ஸ்ல இறங்குறான்னு தெரியல, எனக்கு கஷ்டமா இருக்கு, பிற்காலத்துல என்ன ஆகுமோன்னு நினைச்சா பயமா இருக்கு, இதுக்கெல்லாம் ஏதாவது பெரியவா தான் அனுகிரகம் பண்ணணும், எல்லாரும் அமைதியா இருக்கணும், சாந்தமா இருக்கணும், அன்பா இருக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணியிருக்கார். இத சொன்னோன்னு பெரியவா சொன்னா, யாரோ ஒரு தீவிரவாதி ஒரு சாதுவை கொண்டுட்டாருங்கிறதுக்காக அந்த சமுதாயத்தையே இல்லை, அந்த மதத்தை சேர்ந்தவாளே அப்படித்தான் தீவிரவாதத்தோட இருப்பா அப்படி இருப்பான்னு நாமளாவே ஏன் தீர்மானம் பண்ணணும்? எல்லா மதத்திலையும் எல்லா சம்பிரதாயத்திலும் நல்லவாளும் இருக்கா, கெட்டவாளும் இருக்கா. அதனால யாரோ ஒரு கெட்டவாளை வச்சுட்டு அதை சேர்ந்தவா எல்லாருமே அப்படித்தான் இருப்பா அப்படின்னு நாம ஒன்றும் மனசு ஒடிஞ்சு போறதுக்கு ஒன்றும் ஒடியறாப்புல ஒன்றும் நடந்துள்ள, இதெல்லாம் சகஜம் உலகத்துல அப்படின்லாம் சொல்லிட்டு அவருக்கு ஆறுதல் சொன்ன வார்த்தை பெரியவா என்ன பண்ணா பேச்சு விழாக்குல இப்பயே ஒரு பேச்சுக்கே சொன்ன எடுத்துக்கோளேன். இப்போ ஒரு இந்து சாதுக்க ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி கொண்டுட்டாருங்கிறதுனால நமக்கு என்னமோ இனிமே இஸ்லாமியர்கள்லாம் பின்னால் இப்படியே தீவிரவாதம் பெருசா இருக்குமோன்னு நம்ம வருத்தப்படுறோம். ஆனா ஒண்ணு பாருங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், என்னையோ உங்களையோ ஒரு ஹிந்துவே சுட்டு கொண்டுட்டான்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவோம்? உடனே இந்துக்கள் இத்தனை பேரும் தீவிரவாதிகள், எல்லாரும் கெட்டவான்னு நம்ம தீர்மானம் பண்ணுமா? உலகம் பண்ண முடியாதே. அதனால நல்லவாளும் இருப்பா, கெட்டவாளும் இருப்பா, இங்கேயும் இருப்பா, அங்கேயும் இருப்பா, இங்கேயும் இருப்பா அப்படி எல்லாம் சொல்லி ஆறுதல் சொன்னாப்புல இருந்து இது காந்தி அதனால கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சார். ஆனா நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா, 1927ஆம் வருஷம் பெரியவா சொல்றா, ஒரு ஹிந்து உன்னையோ என்னையோ சுட்டு கொண்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு சொன்னாப்புல இருக்கு. அதாவது பேச்சு வழக்குல சந்தர்ப்பத்துல இப்படி ஏதோ ஒரு வார்த்தை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாப்புல இருக்கும் இல்லையோ. ஆனா திரிகால ஞானிங்கிறதுக்கு இதுல ரெஃபரன்ஸ் என்ன, சாட்சி என்ன அப்படின்னு பின்னால இன்னும் 21 வருஷம் கழிச்சு கோட்சேன்னு ஒரு ஹிந்து தான் உனக்கு காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொல்லாத, அப்போ ஒன்னை சுட்டுட்டான்னு சொல்லாத ஏன் என்னையோ ஒன்னையோன்னு சேர்த்துட்டார், நேருக்கு நேர் சொல்ல முடியுமா? ஞானிகளா இருந்தா என்ன எப்பொழுதுமே இலைமறைவு காய்மறைவா சொல்றதுதான் அழகு. ஹிண்ட் பண்ணினாப்புல இருக்கு. அதனால வருத்தப்படுறதுக்கே ஒண்ணும் இல்லை. கோட்சேங்கிற ஒருத்தர் காந்தியை கொண்டுட்டாங்கிறதுனால உடனே ஹிந்துக்கள் அத்தனை பேரும் தீவிரவாதி எல்லாரும் அயோக்கியன்னு தீர்மானம் பண்ண முடியுமா? என்ன முடியாது. அதுதான் இங்க பெரியவா சொன்னா. இதுக்கு முன்னால அந்த வடவாம்பலம் நிகழ்ச்சி சொன்னேன். வடவாம்பலத்துல 300 வருஷத்துக்கு முன்னால சுவாமிகள் ஒருத்தர் சித்தியான இடத்தை புதைச்ச இடத்தை கண்டுபிடிச்சு இந்த இடம் தான் பெரியவா சொன்னா அது நிரூபணமாச்சுன்னு சொன்னோம். இங்க பார்த்தா 300 வருஷத்துக்கு பின்னால நடந்ததை நேத்திக்கு இப்ப கண்ணெதிர்க்க நடந்தாப்புல பெரியவா காமிச்சா, அதே இங்க பாலக்காட்டுல வந்தோன்னு நெல்லிச்சேரியில என்ன சொல்றார், 21 வருஷத்துக்கு பின்னால என்ன நடக்க போறதோ அதை இங்க சங்கேதமா ஹிண்ட் பண்றா. அப்படின்னா இதுல இருந்தே திரிகால ஞானி முன்னால நடந்ததா இருக்கட்டும், பின்னால நடக்க போறதா இருக்கட்டும், இப்படி திரிகாலத்தையும் உணர்ந்த ஞானி அப்படிங்கிறதுக்கு இதான் சாட்சி. அப்படி பண்ணி 1948ஆம் வருஷம் ஜனவரி மாசம் 30ஆம் தேதி காந்தி கோட்சேயால காலமானார் அப்படிங்கிறத பெரியவா 21 வருஷம் முன்னால ஹிண்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்படி எல்லாம் அப்புறம் காந்தி ரொம்ப பிரியமா இருந்தார், பெரியவாள்கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரியவா சொல்றதெல்லாம் நாங்க அனுஷ்டானம் எடுத்து கடைபிடிக்கிறதுக்கு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னா. இந்த ஹரிஜன ஆலய பிரவேசங்கள்லாம் பத்தி சொல்றதே பெரியவா அதெல்லாமும் வச்சு வந்தது. அப்ப பெரியவா சொன்னா, எதையுமே யாரையுமே நம்மளோட ஒரு ஆதாயத்துக்காக நம்மளோட லாபத்துக்காக அடுத்தவா மேல திணிக்க கூடாது. அவாவாளுக்கே சுயமா ஒரு தாபம் இருந்து பிரியம் இருந்து ஏதானும் பண்றதா பண்ணலாமே வழிய, இனிமே நம்மளோட ஒரு லாபத்துக்காக இதுக்காக அதுக்காகன்னு அடுத்த வாழ்கிட்ட போய் ஒரு சம்பிரதாயத்தையோ கொள்கையோ திரிக்கிறது பிராது அப்படின்லாம் சொல்லி அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. இப்படி காந்திக்கும் பெரியவாளுக்கும் சந்திப்பு நடந்தது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவா இன்னும் அந்த வீட்டெல்லாம் வச்சுருக்கா. அந்த பெரியவாளும் காந்தியை சந்திச்ச அந்த மாட்டு கொட்டாய் மட்டும் இப்போ ஒரு கட்டடமா மாறி இருக்கு. மற்றபடி அந்த வீடு முன்னால் அந்த வீடு பெரியவா பூஜை பண்ண இந்த ஹாலுகள் எல்லாம் அப்படியே ஒரு பழமையோட இருக்கு. அப்படி கேரளத்துல நெல்லிச்சேரியில இருந்தா. அதுக்கப்புறம் 1928ஆம் வருஷம் குருவாயூர்ல தரிசனம் பண்ணிட்டா. பெரிய க்ஷேத்திரம். குருவாயூரப்பனை தரிசனம் பண்ணிட்டு அங்க சுவாமிக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டு சித்தூர் வழியால திருச்சூருக்கு வந்தா. திருச்சிவ பேரூர் ரிஷாச்சலம் அப்படின்னு பேரு.
ரிஷபமே அங்க மலையா இருக்கு. பார்த்தீங்கன்னா திருச்சூர் கோவில்ல பார்த்தா வடக்குநாதர் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. வடக்குநாதர் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை, அது மருவி இருக்கு. வடக்கு தெற்கு நார்த்து சவுத்துங்கிற பாவத்துல அர்த்தத்துல இல்லை. அதுக்கு பேர் விஷாச்சலம்னு பேரு. அது புராணத்துல ஸ்தல புராணத்துல சொல்றது. ரிஷபமே ஒரு குன்றா இருக்கு, மலை மாதிரி இருக்கு. அது மேல சுவாமி ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால இன்னைக்கு பார்த்தேன்னா அந்த திருச்சூர்ல ஒரு மேடை, அந்த கோவில் இருக்கிறது ஒரு பெரிய மலை, குட்டி மலை மாதிரி இருக்கும், மேடா தான் இருக்கும். அது மேல சுவாமி இருக்கார். அந்த மேடா இருக்கிறது அத்தனையும் ரிஷபம். ரிஷபமே இந்த விடைன்னு தானே தமிழ்ல சொல்றோம். ரொம்ப சுத்த தமிழே மலையாளமா இருக்கும். அந்த விடை தான் அங்க குன்றா இருக்கு. அந்த விடை குன்று, அது மேல இருக்கிற நாதன் பரமேஸ்வரன். இந்த விடை குன்று நாதன், அதுதான் மருவி மருவி விடைக்குன்று நாதர் விடைக்குன்று நாதர் அப்படின்னு போய் மருவி மருவி வரி விடைக்குன்று நாதர்ங்கிறது தமிழ்ல இருக்கிறது, மலையாளத்துல விடைக்குன்று நாதன் அப்படின்னு போய் அது இப்படி காலப்போக்கில் மருவி வடக்குநாதனா எடுத்து, அதுதான் விஷாச்சலேஸ்வரர் விடைக்குன்று நாதர். அதுதான் விடைக்குன்று நாதன் வடக்குநாதன். அங்க போய் தரிசனம் உண்டா. இந்த க்ஷேத்திரத்துல தான் ஆதிசங்கர பகவத்பாதாளோட அப்பாவும் அம்மாவும் சிவகுருவும் ஆரியாம்பாளும் வந்து தங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படணும் அப்படின்னு பஜனம் இருந்து அந்த விஷாச்சலேஸ்வர அனுகிரகத்தினால தானே அவதாரம் பண்றதா சொன்னதா சங்கர விஜயம்லாம் சொல்றது. அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் ஆச்சாரியோட அவதாரத்துக்கே காரணமா இருந்தது இந்த திருச்சூர்ல, திருச்சிவப்பேரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருச்சூர்ல அந்த வடக்குநாதர். அதை வந்து பெரியவா தரிசனம் பண்ணா. அங்க சுவாமி நெய்யினாலேயே பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப நெய் மலை மாதிரி தான் இருக்கும். சுவாமி உள்ளுக்குள்ள மூலமூர்த்தி இருக்கார். அங்க என்ன விசேஷம்னா நெய் அபிஷேகம் பண்ணுவா. கேரளாலேயே நெய் அபிஷேகம்ங்கிறது ஒரு பிரசித்தமா இருக்கு. நமக்கும் எல்லா திரவியங்களாலும் ஏகாதச ருத்ராபிஷேகத்துல நெய் அபிஷேகம் உண்டு, கிரதத்தினால அபிஷேகம் உண்டு. அங்க அந்த கேரள சம்பிரதாயத்துல நெய் அபிஷேகம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. இங்கேயும் விஷாச்சலேஸ்வருக்கும் எல்லாரும் நெய்யை கொண்டு கொண்டு கொடுத்து அதை ஊத்தி 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 அது அப்படியே பெரிய மலை மாதிரி ஆயிடுத்து, உறைஞ்சு உறைஞ்சு போயிடுமா. ஆயுர்வேதத்துல சொல்றது, இந்த நெய் மட்டும் நல்ல பசு நெய். பசு நெய்னாலே நாட்டு பசு, பசுனாலே நாடு, நாட்டு பசு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. அந்த நாட்டு பசுவோட நெய்யினால எவ்வளவுக்கு பழசாருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆயுர்வேதத்துல ஒரு பெரிய மருந்து, ஔஷதம். அதனாலே இந்த கேரளால என்ன பண்ணுவாளான்னா இந்த வடக்குநாதர்ட்டேருந்து அந்த நெய்யை பிரசாதமா எடுத்து, ஏன்னா எத்தனை யுகக்கணக்கில் ஆயிருக்கு, என்ன ரொம்ப பழசுன்னா அதை பிரசாதமா எடுத்துன்னு போவா அப்படின்லாம் சொல்ற வழக்கம். அது பார்த்தா வெறும் நெய் தான் தெரியும், சிவலிங்கம் தெரியாது. அப்படி வடக்குநாதர் அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் எர்ணாகுளத்துக்கு பெரியவா விஜயம் பண்ணினா. கொச்சி ராஜா வரவேற்று உபசாரம் பண்ணினர். கொல்லங்கோடு ராஜா, கொச்சி ராஜா முதலான ராஜாக்கள்லாம் பெரியவாளுக்கு ராஜாங்க மரியாதைகளோட பரம பக்தாளா இருந்து, ஏன்னா இந்த காமகோடி பீடாதிபதிகளை குருவா அடைஞ்சதுனால அவளுக்கு உண்டான உபச்சாரங்கள்லாம் பண்ணி தங்களோட தேசத்துக்கெல்லாம் அழிச்சுன்னு போய் எல்லாம் பாத பூஜை பிக்ஷாவனம் எல்லாம் பண்ணி எல்லாம் உபச்சாரம் எல்லாம் பண்ணினா. இப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வைக்கம், திருஅனந்தபுரம், அனந்தசயனம் ரொம்ப க்ஷேத்திரம், பெரிய உயர்ந்த க்ஷேத்திரம். இந்த திருவேண்டரத்துக்கு வந்து அங்க இருந்த ராஜாக்கள்லாம் ராஜவம்சம்லாம் பெரியவாளுக்கு உபச்சாரம் பண்ண அதெல்லாம் ஏத்துண்டு கோட்டையம் வழியால ஆலப்புழா இப்படி யாத்திரை பண்ணிட்டு கொல்லத்துக்கு வந்தா. அங்கேருந்து கோட்டாரக்கரை, புனலூர், ஆரியங்காவு இதெல்லாம் வழியால செங்கோட்டை வழியால திருக்குத்தாலத்துக்கு வந்தா. திருக்குத்தாலம் பெரிய அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணின சுவாமி குற்றாலநாதர். இயற்கை வனப்பெல்லாம் உள்ள அருவிகள்லாம் பயிர ரம்யமான இடம். நடராஜாவோட பஞ்சசபையில ஒன்னான சித்திர சபை உள்ள இடம், அப்படி இல்லாம இருக்கிற இடம் இந்த திருக்குத்தாலம். அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து பானதீர்த்தம், பானதீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு நாகர்கோவில், கன்னியாகுமரி வழியால நாங்குநேரி, திருநெல்வேலி வழியால கோயில்பட்டுக்கு வந்தா. அங்கேருந்து சாத்தூர், விருதுநகர் வழியால 1928 மதுரைக்கு பக்கத்துல திருவேடகம்ங்கிற இடத்துக்கு வந்தா வியாச பூஜைக்காக, சாதுர்மாசி விரதத்துக்கு. இந்த திருவேடகம்ங்கிறது பெரிய க்ஷேத்திரம். 7 அகம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. திரு 7 அகம் அப்படின்னா இதுக்கு புராண பிரசித்தம் என்ன அப்படின்னா, தேவாரம் பாடின மூவர்ல ஒருத்தரான ஞான சம்பந்த பெருமான் இந்த மதுரை பாண்டிய நாட்டுல இந்த திருவேடகம் இருக்கிறதுனால இந்த பாண்டிய நாடெல்லாம் ராஜாவே, நெடுமாறன் அப்படிங்கிற ராஜாவே சமணரா மாறி பாண்டிய நாடு முழுக்களும் சமண மதத்தை பின்பற்றிருந்தது. அப்படி இருக்கிறது இந்த ராஜாவோட பத்தினியான மங்கையர்க்கரசியும் அந்த ராஜாட்ட மந்திரியா இருந்த குலச்சிறையார் அப்படிங்கிற இவா 2 பேரும் பரம சிவபக்தாளா இருந்ததுனால ரொம்ப மனசு தாபப்பட்டு, இப்படி ராஜா மனசு மாறிவிட்டானே, எல்லாம் மதம் மாறி இப்படி இருக்காளே, எல்லாரும் பழையபடி வைதிக சம்பிரதாயத்துக்கு வரணும், சைவம் தழைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட
இது எப்படி நடக்கும், யாரால நடக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஞானசம்பந்தரோட பெருமையை கேள்விப்பட்டு அவரை எப்படியான மதுரைக்கு அழிச்சுன்னு பாண்டிய தேசத்துக்கு அழிச்சுன்னு வந்து அவரோட அனுகிரகத்தினால ராஜா மனசு மாறி பழையபடி செய்வம் தழைச்சவங்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணினா அதபடிதான் ஞானசம்பந்தனும் வந்தார். அப்பர் சுவாமியிடம் கூடவே யாத்திரை பண்ணிட்டு வரா. வேற 2 பேரும் தான் வந்து திருப்பி இந்த தேசத்துல சைவம் இருக்கிறாப்புல பண்ணினா. அந்த இடத்துல தான் பெரியவா 1928ஆம் வருஷம் வியாச பூஜையை பண்ணினா. வியாச பூஜையை பண்ணிட்டு அப்புறம் சோழவந்தானுக்கு வந்தா. சோழவந்தானுக்கு வரத்தே தான் மைசூர் மகாராஜா பெரியவாளுக்கு மடத்துக்கு ஒரு பெரிய யானை காணிக்கையா கொடுத்தார். பெண் யானையை காணிக்கையா கொடுத்தார் மைசூர் மகாராஜா. அங்கேருந்து அப்புறம் மதுரை ஆலாசிய க்ஷேத்திரம், மீனாட்சி சுந்தரேஸ்வரெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு அந்த க்ஷேத்திரத்தோட பெருமையெல்லாம் பின்னால நாம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வத்தலக்குண்டு, பெரியகுளம், தேனி வழியால இப்படியே வந்து அம்மநாயக்கனூர்ங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த அம்மை நாயக்கனூர்ல தான் நவராத்திரி பண்றதே. அதை முடிச்சுட்டோன்னு அந்த அம்மை நாயக்கனூர் ஜமீன்தார் ராமசாமி நாயக்கர்னு அவர் தான் சிறுமலைங்கிற இடத்துல 300 ஏக்கர் நிலம் பூதானம் பண்ணினர் பெரியவாளுக்கு. அப்படி பண்ண எல்லாத்தையும் ஏத்துண்டு அந்த மதுரை ஜில்லால எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டே பெரியவா தன்னோட யாத்திரையை தொடர்ந்து வரா.